வணக்கம். மார்க்கெட் இன்னைக்கு வந்து ரொம்ப ஃப்ளாட்டிஷாக தான் க்ளோஸ் ஆச்சு. மார்க்கெட் காலையில் பயங்கர பாசிட்டிவாக பயங்கரம்னா ஒரு 50 பாயிண்ட்ஸ் 60 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல ஓப்பன் ஆச்சு. மறுபடியும் மைனஸ் ஒரு 50-60 பாயிண்ட்ஸ் போயிடுச்சு. மறுபடியும் க்ளோஸ் ஆகும்போது +5ல வந்து க்ளோஸ் ஆச்சு. ஆக மொத்தம் கால் சைடும் சரி புட் சைடும் சரி ரெண்டு சைடு ப்ரீமியமும் வந்து சாப்பிட்டாச்சு. இன்னைக்கு காலையில் ஒரு தொலைக்காட்சிக்கு நான் இன்டர்வியூ கொடுக்கும்போது இதான் நான் சொல்லியிருந்தேன், இப்படிதான் இருக்கும் மோஸ்ட் லைக்லி. நான் வந்து ஆஃப்டர்நூனுக்கு அப்புறமா மேபி அரௌண்ட் 2-2:30க்கு அப்புறமா வந்து ஒரு பெரிய ஸ்விங்கு வரும், மேபி வந்து அப் சைடு வரலாம்ன்றது ஒரு சின்ன கெஸ்ல இருந்தேன். பட் அந்த பர்டிகுலர் ஈவெண்ட் வந்து நடக்கல. பார்க்கலாம் நாளைக்கு வந்து மார்க்கெட் எப்படி போகுதுன்றது நம்ம பார்க்கலாம். ஓவராலா நீங்க வந்து எடுத்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இன்ட்ராடே ஸ்விங்கு மட்டும் 100 பாயிண்ட்ஸ் ஆயிருக்கு. அதான் மேல +0 இருந்துச்சு, கீழே +50 இருந்துச்சு, சரி -50 இருந்துச்சு. ஸோ ஸ்விங் எடுத்துக்கிட்டோம்னா ஆல்மோஸ்ட் 100 பாயிண்ட்ஸ் ஸ்விங்ல தான் இருந்துச்சு. இன்னைக்கு பேங்க் நிஃப்டி லைக் லாஸ்ட் 2 டேஸா நீங்க வந்து எடுத்து பாத்தீங்கன்னா நிஃப்டி நெகட்டிவா இருந்தாலும் பேங்க் நிஃப்டி இன் பர்டிகுலர் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் வந்து எல்லாமே வந்து செம்ம பாசிட்டிவா இருந்துச்சு. இன்னைக்கு பேங்கிங் அந்த அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணல. தோ 115 பாயிண்ட்ஸ் வந்து பிளஸ்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டியோட இன்ட்ராடே ஸ்விங்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆல்மோஸ்ட் 269-270 பாயிண்ட்ஸ்னு எடுத்துங்களா, 270 பாயிண்ட்ஸ் ஸ்விங் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இதுலயும் வந்து ஆப்ஷன்ஸ் வந்து சம்பாதிச்சவங்க பெருசா வந்து சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. மேபி ஒரு 8-10 பாயிண்ட் இப்படி அப்படின்றத பார்த்துருக்கலாம் முடியும், பெரிய அமௌண்ட்டை வந்து பார்த்துருக்க முடியாது. அது ஆப்ஷன் ரைட் பண்ணவங்களும் சரி, பை பண்ணவங்களும் சரி, ஆப்ஷன் பை பண்ண சரி ரைட் பண்ணவங்க வந்து ஓரளவுக்கு கேஷ் பண்ணி இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ப்ரீமியம் சாப்பிட்றது தானே, வொலட்டாலிட்டி குறைக்கிறது வந்து டோட்டலி ப்ரீமியம் சாப்பிட்றது தானே. ஸோ இதுதான் வந்து நடந்துருந்துச்சு. இன்னைக்கு வந்து செக்டர் வைஸ் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் மோர் ஆஃப் சிமெண்ட் செக்டர்ஸ். மொத்தமா எல்லா ஸ்டாக்ஸுமே வந்து நெகட்டிவ்ல இருந்துச்சு. அண்ட் மோர் ஆர் லெஸ் நீங்க வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபார்மாவும் நெகட்டிவ் இருந்துச்சு, கெமிக்கல் நெகட்டிவா இருந்துச்சு, டெக்னிக்கல் நெகட்டிவா இருந்துச்சு. டெக்னாலஜி அஃப்கோர்ஸ் டெக்னாலஜி இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் ஐடி செக்டார்ஸ் உங்களுக்கு வந்து தெரியும். அண்ட் ஐடி செக்டார்ஸ்ல இன்னைக்கு வந்து 2-3 ஸ்டாக்ஸ் வந்து டிட் ரியலி வெரி வெல். அது வந்து டெக் மஹேந்திரா ஆகட்டும், இல்லை எம்சிஎக்ஸ் ஆகட்டும், டிசிஎஸ் ஆகட்டும், இவங்களாம் வந்து ஓரளவுக்கு வந்து பாசிட்டிவ் சைடில் வந்திருந்தாங்க. பட் நீங்கள் வந்து மேஜர் பாசிட்டிவ் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா டெலிகாம் வாஸ் தி மேஜர் இது. அடுத்தது வந்து டெக்ஸ்டைல் ஆல்மோஸ்ட் எல்லாமே பேஜ் இண்டஸ்ட்ரி ஆகட்டும், ட்ரெண்ட்ஸ் ஆகட்டும், இவங்க எல்லாமே வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க. வித் திஸ் ஸ்மால் இன்ட்ரோ நம்ம வந்து இன்னைக்கு நிஃப்டிக்கான சார்ட்ஸ் நம்ம போய் பார்க்கலாம். இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து 75 மினிட்ஸ் நிஃப்டி சார்ட்ஸ். 75 மினிட்ஸ் ஏன் நான் பார்க்குறேன்றது உங்களுக்கு நிறைய பேத்துக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். இதில் வந்து நீங்கள் இந்த சைட்ல இருந்து, அதாவது லெஃப்ட் சைட்ல இருந்து ரைட் சைட் பார்க்கறது வந்து நீங்கள் வந்து ப்ரைஸ் அந்த இது வந்து வால்யூம் வந்து நான் இப்படி பார்க்கறது வந்து நான் டிக் பை டேட்டாவை வந்து வி கன்வெர்ட் இட் இன்டு வால்யூம் பாராக வந்து பார்த்தோம். இது வந்து ஒரு இன்னொன்று விதம் வந்து பார்க்கறதுக்கு. நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கான லோ எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஜோன்ல தான் வந்து மேக்சிமம் வந்து அக்யூமுலேஷன்ஸ் ஆயிருக்கு. அதாவது இந்த கான்ட்ராக்ட் பூராவே நீங்க வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா ரைட் ஃப்ரம், அதாவது ஜனவரி 27ஆம் தேதிக்கு இந்த கான்ட்ராக்ட் ஆரம்பிச்சிருக்கும், அதாவது ஏப்ரல் மாசத்துக்கான கான்ட்ராக்ட். அந்த டைம்ல இருந்து நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அக்யூமுலேஷன், மேக்சிமம் அக்யூமுலேஷன் ஆஃப் திஸ் பர்டிகுலர் மந்த் வந்து இந்த பிரைஸ் ஜோன்ல தான் நடந்திருக்கு. அதாவது 17,650 டவுன் சைட்ல, அப் சைட்ல வந்து 17,900 ஆர் 850, 875 அந்த ஜோன்ல தான் வந்து மேக்சிமம் அக்யூமுலேஷன் வந்து ஆயிருக்கு. அப்ப என்ன ஆகும்னு சொன்னால் இந்த லெவலை வந்து சஸ்டெயின் ஆச்சுன்னு சொன்னால் அப்சைடு வந்து 18,100 வரைக்கும் போறதுக்கான சான்சஸ் இருக்கு. அடுத்த லெவல் நம்ம பார்க்கலாம், எங்க வரைக்கும் நம்ம போகுதுன்றது நம்ம பார்க்கலாம். சப்போஸ் இந்த லெவலை 17,650 லெவலை பிரேக் பண்ணிச்சுன்னு சொன்னால் இமீடியட் சப்போர்ட்ன்றது சம்வேர் அரௌண்ட் 17,475, 480 அந்த ஜோன் தான். அதை விட்டால் ஸ்ட்ரெயிட்டா 17,100ல தான் போய் நிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ மேஜர் சப்போர்ட்னு சொன்னால் இந்த ரெண்டு ஜோன். ஸோ நாங்கள் வந்து எப்பயுமே வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம பேசினா நம்ம வந்து ரெகுலர் ட்ரெண்ட் லைன் பத்தி நான் வந்து பேசுறது கிடையாது. இது மாதிரி வால்யூம் எந்த ஜோன்ல அக்யூமுலேட் ஆயிருக்குன்றத பேஸ் பண்ணி தான் நாங்கள் வந்து தட் இஸ் ஆல்சோ டிஃப்ரெண்ட் வே ஆஃப் லுக்கிங் அட். இது வந்து இந்த பார்வை வந்து நிறைய பேர் வந்து பார்க்கறது கிடையாது. எந்த ஜோன்ல வந்து வால்யூம், நீங்க வந்து எந்த டைம்ல வந்து வால்யூம்ன்றது நீங்க பாக்குறீங்க, அது தேவையில்லாது. எந்த பிரைஸ்ல வந்து வால்யூம் வந்திருக்குன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து டிராப் பண்றதுக்கு வந்து நிறைய ரீசன்ஸ் இருக்கும். 17,650
லெவல்ன்றது ஏன் நான் வந்து அடிக்கடி நான் வந்து சொன்னேன் 17,800 லெவல் ஏன் நான் சொன்னேன்னா இஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் திஸ். ஸோ நீங்கள் வந்து டவுன் சைடில் வந்து நம்ம எடுத்துக்கிட்டிங்கன்னா இதோட வால்யூம் சைடு வந்து இட் வில் பி சே சம்வேர் அரௌண்ட் 17,600 வச்சிங்களா, 55 பதிலாக ஒரு 50 பாயிண்ட்ஸ் அந்த ஜோனை வந்து நம்ம வந்து ஸ்ப்ரெட் அவுட் பண்ணிக்கிறோம். ஸோ தட் மீன்ஸ் நம்மளுக்கு வந்து ஈஸியாக அந்த கம்ஃபர்ட் ஜோன் வருது. ஸ்டாப் லாஸ் வந்து 30-40 பாயிண்ட்ஸோட நம்ம போட்டுட்டு அப்சைடில் வந்து வி ஆர் டாக்கிங் அபவுட் 18,100 வரலாம். இது ஒன்று. ரெண்டாவது வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் டெக்னிக்கலாக வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா 1-2 முடிஞ்சு இந்த ரீசன்ட் ரேலி வந்து 3 போய் இப்போ போயிருக்கிறது வந்து வேவ் 4க்கு போயிருக்கு. நீங்கள் வந்து ஃபிபனாச்சி லெவல் எடுத்து பார்த்தாலும் பெருசாக வந்து ஒன்றும் கீழே உழுவுல. நம்ம வந்து பெரிய ஸ்விங்குக்கே எடுத்துக்கலாம். இட் வாஸ் ஒன்லி அபவுட் 25% தான் வந்து கீழே விழுந்திருக்கு. ஸோ தட் மீன்ஸ் மார்க்கெட் வந்து அப்சைட் போகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குன்ற அர்த்தம். ஸோ ஃபால் பெருசாக கீழே உழுவுலன்னு சொன்னால் இட் இஸ் மோர் ஆஃப் ஏ கரெக்டிவ் வேவ்னு தான் நம்ம சொல்லணும். கரெக்டிவ் வேவ் எவ்வளோ வரைக்கும் வரலாம்? 61% வரைக்கும் வரலாம். பட் 21% வந்து தாண்ட மாட்டேங்குதுன்னு சொன்னால் தட் மீன்ஸ் த அப் ட்ரெண்டுக்கான வாட் வி கால் அந்த மொமெண்டம் வந்து இன்னமும் உள்ள அடங்கி இருக்குன்னு தான் நம்ம வந்து சொல்லலாம். இப்போ அப்சைடில் எவ்வளோ தூரம் போகலாம்? எல்லாருக்குமே வந்து தெரியும் பிவட் இருக்கு. ஸோ 17,900 லெவலில் வந்து ஒரு பிவட் இருக்கு. அதை விட்டால் சொன்னால் இந்த லெவலில் வந்து ஒரு பிவட் இருக்கு. சே சம்வேர் அரௌண்ட் 17,000 18,000 வச்சுங்களேன், மேலே ஒரு 40 பாயிண்ட்ஸ் தானே. அந்த 17,975 980க்கு மேலே வந்து வி ஆர் டாக்கிங் அபவுட் ஒரு பிவட் இருக்கு. ஸோ இந்த ரெண்டு ஜோனையும் வந்து கிராஸ் பண்ணும். அந்த ஜோனை வந்து வால்யூமோட கிராஸ் பண்ணால் அந்த ஜோன் வந்து எது ரெசிஸ்டன்ஸாக இருக்கோ அது சப்போர்ட்டாக மாறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு. ப்ராபப்ளி 18,100 வரைக்கும் போகிறதுக்கான அதிகபட்சம் வாய்ப்புகள் இருக்கு. இப்போ பை பண்ணலாமா செல் பண்ணலாமான்னு நிறைய பேர் வந்து கேட்கலாம். அதுக்கு வந்து வீல் கோ இன்டு 15 மினிட்ஸ் சார்ட்டுக்கு நம்ம போயிடலாம். நான் வந்து இந்த லெவலுக்கு மேலே இல்லை இந்த லெவலுக்கு கீழே தான் நான் வந்து நான் வைப்பேன். என்னதுன்னு சொன்னால் அப்சைடில் வந்து 17,675க்கு மேலே வந்து பார் நிற்கணும். அதுக்கு மேலே தான் வந்து நீங்கள் வந்து பை பண்ணால் ஓரளவுக்கு வந்து நிற்கலாம். டு பி வெரி சேஃப்னு நீங்கள் சொன்னீங்கன்னா 17,700க்கு மேலே வந்து நீங்கள் வந்து பை பண்ணலாம். அந்த ப்ரீவியஸ் ஸ்விங் ஹையை வந்து நம்ம கிராஸ் ஆகட்டும். அந்த ஸ்விங் ஹையை கிராஸ் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து 17,700க்கு மேலே வந்து ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் பாரை வந்து க்ளோஸ் ஆகணும். அதுக்கு மேலே தான் வந்து உங்களுக்கு ஃபர்தர் அப்சைடுக்கான வாய்ப்புகள் இருக்கு. டவுன் சைட்லன்னு சொன்னால் சம்வேர் அரௌண்ட் 17,600 கீழே வந்து நம்ம வந்து செல் பண்ணலாம். 600ன்றது ஒரு ரவுண்டாக வச்சுக்கலாமே. ஸோ உங்களுக்கு வந்து அந்த ரேஞ்ச் வந்து இப்போதைக்கு அந்த 100 பாயிண்ட் ரேஞ்ச் இருக்கு. அந்த ரெண்டு ரேஞ்சுக்கு மேலே இல்லை கீழே தான் நீங்கள் வந்து பண்ணுறதுக்கான பெட்டர் சாய்ஸ் இருக்கு. அப்சைடில் வந்து என்ன டார்கெட் கொடுத்துருக்கன்றது உங்களுக்கு தெரியும். 2 ஜோன் இருக்கு. அந்த 2 ஜோனை கிராஸ் பண்ணிச்சுன்னா 18,100 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அடுத்தபடி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பேங்க் நிஃப்டி நம்ம பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி கரண்ட் ஜோன் 42,200 லெவலில் ஏன் நிற்குதுன்றது உங்களுக்கு தெரியும். ஒரு தின் வால்யூம் இருக்கு. அந்த இடத்துல தான் வந்து ஹையஸ்ட் வால்யூம் இருக்கு. லாஸ்ட் 4-5 டேஸாக வந்து ட்ரேட் ஆனது. 4-5 டேஸில் லாஸ்ட் 2 டேஸ் அங்கே ட்ரேட் ஆனது. அதை விட்டால் 41,200 லெவலில் தான் அடுத்த வால்யூம் இருக்கு. மேபி ஒரு சின்ன வால்யூம்ன்றது 41,500 400 அந்த ஜோன்ல இருக்கு. பட் டெஃபினட்டா இந்த 42,200 இந்த சினிமாலெல்லாம் வில்லன் காட்டுவாங்க தெரியுமா, அப்படி வில்லனோ ஹீரோவோ அந்த அது உச்சியில மலை உச்சியில அந்த ஒரு விரல்ல பிடிச்சிட்டு இருப்பாங்க. அது மாதிரி தான் வந்து பேங்க் நிஃப்டி வந்து பிடிச்சிட்டு இருக்கு. இந்த லெவல் உடச்சிச்சுனால் எவ்வளவு தூரம் கீழே வரும்ன்றது உங்களுக்கு தெரியும். ப்ராபப்ளி 41,200 1000 பாயிண்ட்ஸ் கீழே வரதுக்கான சான்சஸ் இருக்கு. இதுல இமீடியட் அப்சைட் டார்கெட்னு எடுத்தோம்னா சம்வேர் அரௌண்ட் 43,000 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ கரண்ட் லெவல்ல இருந்து அபவுட் 600-700 பாயிண்ட்ஸ் மேலே போறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ரிஸ்க் ரிவார்டு என்ன இருக்குன்னு சொன்னால் ரிஸ்க் ரிவார்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. ஸோ டவுன் சைட்லேயே எடுத்துக்கிட்டோம்னா 600 பாயிண்ட்ஸ், அப் சைட்லேயும் வந்து 600 பாயிண்ட்ஸ் ஆனால் 75 மினிட்ஸ் கேண்டல்ல. ஸோ இதை வந்து எப்படி நம்ம வந்து ட்ரேட் பண்ணலாம்னு நீங்க சொன்னா ப்ராபப்ளி நீங்க வந்து 15 மினிட்ஸ் சார்ட்ல நாளைக்கு வந்து இன்ட்ராடே ட்ரேடிங் ஆரம்பிக்கிறீங்கன்னு சொன்னால் 15 மினிட்ஸ் சார்ட்ல வந்து we have to wait till the bar gets closed above 42,400க்கு மேல வந்து க்ளோஸ் ஆகட்டும். ஸோ அந்த லெவல் க்ளோஸ் ஆனாதான் வந்து உங்களுக்கு ஃபர்தர் அப்சைடுக்கான நீங்க வந்து ட்ரேட் பண்றது வந்து ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ இந்த இதுக்கு மேல நம்ம வந்து ட்ரேட் பண்ணலாம்.
அதாவது 42,400க்கு மேலே வந்து பை பண்ணலாம், இல்லை 42,100 கீழே டிசைசிவாக வந்து க்ளோஸ் ஆகணும். பெரிய வால்யூம் பாரோட வந்து க்ளோஸ் ஆச்சுனால் தென் நீங்கள் வந்து செல் போடலாம். பட் ஞாபகம் வச்சுங்க, அந்த 42,200 லெவலில் வந்து ஹை வால்யூம் ஜோன், அந்த ஹை வால்யூம் ஜோனை வந்து அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க. சப்போஸ் ஒரு ஃபால் வந்தாலும் அந்த ஃபால் வந்து வால்யூமோட இருக்கான்றதை நீங்க பாருங்க. சப்போஸ் அது வால்யூமோட இல்லைன்னு சொன்னால் அது வந்து குவிக்கா வந்து காலை வந்து கவர் பண்றதுக்காக இருக்கும். அது மாதிரி தான் இருக்கும். பேசிக்கலி அந்த ஷார்ட் கவரிங்ல அது இந்த ஸ்மார்ட் மணி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க லெவலை கவர் பண்ணணும்னு சொன்னால் ஒரு ஷார்ப் ஃபால் கொடுத்து அதுக்குமா அந்த லெவலை கவர் பண்ணிட்டு அதுக்குமா விடுவாங்க. ஸோ பார்க்கலாம், நாளைக்கு வந்து பேங்க் நிஃப்டியில வந்து பெருசா ஆக்ஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால், அந்த ரேஞ்சை வந்து உடைச்சிச்சுன்னு சொன்னால், அப்சைடு வந்து 600 பாயிண்ட்ஸ் இருக்கு, டவுன் சைட்லயும் ஆல்மோஸ்ட் ஒரு 550-600 பாயிண்ட்ஸ் சான்சஸ் இருக்கு. ரிஸ்க் ரிவார்ட் இட் இஸ் ஒன்லி அபவுட் டெக்னிக்கலா நம்ம எடுத்து பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் சார்ட்ல இட் இஸ் ஒன்லி 200 பாயிண்ட்ஸ் தான். அந்த 200 பாயிண்ட்ஸுக்கு மேல வந்து உங்களுக்கு நல்ல ரிஸ்க் இருக்கு, சாரி ரிவார்டு இருக்கு, ரிஸ்க் ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ டெஃபினட்டா நீங்க ட்ரேட் பண்ணணும்னு சொன்னால் இந்த ஜோனுக்குள்ள வந்து நீங்க இந்த ஜோனை தாண்டி அதுக்கப்புறமா நீங்க வந்து ட்ரேட் பண்றது அட்வைசபிளா இருக்கும். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஆல் கான்ஸ்டியூஷன் ஆஃப் பேங்க் நிஃப்டி எடுத்துக்கிட்டனால் எஸ்பெஷலி பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் எல்லாமே பயங்கர புல்லிஷா இருக்கு. பிரைவேட் செக்டார் ஹெச்டிஎஃப்சி ஓரளவுக்கு நெகட்டிவா இருந்துச்சு. ஆக்சிஸ் பேங்க்கும் ஐசிஐசிஐ பேங்க்கும் பயங்கர புல்லிஷா இருக்கு. ஆஃப் லேட் ஐடிஎஃப்சியும் வந்து புல்லிஷா இருக்கு. நம்ம ஐடிஎஃப்சி நம்ம 15 டார்கெட் சொல்லியிருந்தோம். பட் அது வந்து இப்போ இருக்கிற நிலைமையில 56 லெவலை வந்து உடைச்சதுக்கு அப்புறமா தான் வந்து டவுன் சைடுக்கான ப்ராபபிலிட்டிஸ் இருக்கு. இப்போதைக்கு அப் சைடுக்கான ப்ராபபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. ஸோ பிரைவேட் செக்டர் பேங்க்ஸும் வந்து சப்போர்ட் பண்ணுது, பப்ளிக் செக்டர் பேங்க்ஸும் வந்து சப்போர்ட் பண்ணுது. ஸோ அப் மூவ் வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ஷார்ட் பண்றீங்கன்னு சொன்னால் டிசைசிவா அந்த வால்யூமோட பெரிய பாரோட வந்துச்சுன்னா நீங்க வந்து ஷார்ட் பண்ணுங்க. இல்லைன்னு சொன்னால் ரிஸ்க் எடுக்கிறது அட்வைசபிள் இருக்காது. நன்றி, வணக்கம்.